எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கட்சு கறிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டிஷ்ங்க. இதுல கட்சுவோட மீனிங் பாத்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் பயன்படுத்தி ஃப்ரை பண்ணது. ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணல, பேக் பண்ணியிருந்தோம். நம்மளோட காலிஃப்ளவர் ரெசிபி ஆல்ரெடி இந்த சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருமையான பார்ட் எது தெரியுமாங்க? அந்த கறி தான். ஸோ அது வந்து இந்தியன் ஆரிஜின்ங்க. இந்த கறி ரெசிபி இந்த வீடியோட லிங்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஹர்ப் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னு கொஞ்சம் எண்ணெய் உப்பு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது 10 நிமிஷம் வெந்தோன்னு 1/4 பங்கு வெந்து பாருங்க, நல்லாவே மேலே வந்துருச்சு. மீதி இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அடுப்பை சிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு வெந்திருக்குங்க. கையில எடுத்து அழுத்தினீங்கன்னா உடையணும், மசியக்கூடாது. இதை மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா முழுசாவே அரிசி வெந்து நல்லா உதிரி உதிரியா கிடைக்குங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கோங்க. பொடி பொடியா நறுக்கின நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. மிக்சட் ஹர்ப் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெந்தது இல்லைங்க அந்த சாப்பாடு, அதையும் சேர்த்து உப்பு தேவைன்னா சேர்த்து கலக்கி எடுத்தோம்னா நம்மளோட ஹர்ப் ரைஸ் ரெடிங்க. இப்போ ஒரு பவுலோ இல்ல பிளேட்டோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹர்ப் ரைஸ் வைங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கட்சு கறி சாஸ் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரையும் வச்சு இது 3ஐயும் சேர்த்து சாப்பிடணுங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கட்சு கறி சாஸ் கூட நம்ம பிரெட்டட் காலிஃப்ளவருக்கு பதிலாக பிரெட்டட் சிக்கன், டோஃபு, பன்னீர் கூட பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்க, இப்போ கொஞ்சம் பேத்துக்கு ஹாய் சொல்லிடலாமாங்க. ஹாய் ஜஷ்னா மிச்சல், ஜஷ்விகா, மிருனா, மலர்கொடி அண்ட் அபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.